காட்டியிருப்போம் சில கேரக்டர்ஸில். இதோட கிரே ஷேட்ஸையும் காமிச்சிருப்பாரு. ஸோ அதுவும் இந்த படத்தில் ஒரு அப்படின்றதும் எனக்கு ஒரு சவாலாக இருந்தது. அண்ட் அதான் தடம் பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டில் பர்ஃபார்மன்ஸ்லேயே வேற மாதிரி காமிச்சிருப்பார் மதேஷ் சார். பட் இவரோடது வந்து கொஞ்சம் பாடி லாங்குவேஜில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் டயலாக் டெலிவரியிலேருந்து. ஸோ தட் வாஸ் நைஸ் ஆக்சுவலி. அவர் கொடுத்த இன்புட் தான் பண்ணியிருக்கோம். படம் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். அண்ணன் வந்து என்ன இருந்தாலும் பயங்கரமாக விக்டராக நடித்து வந்துட்டாரு. ஸோ தலை அப்படின்னு வரும்போது டைட்டிலு ரெட்ட தலை அப்படின்னும் போது முதல்ல உங்களுக்கு தோணுது அருண் விஜய் அவர்களா இல்லை வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்தா? இல்லை, அது ஃப்ராங்காக சொல்லிடுறேன். கதை எழுதும் போது எப்படின்னா அடுத்து 15 நிமிஷத்துக்கு ஒரு இன்டர்வல் பிளாக் வரணும் அந்த இது மைண்டில் வச்சு தான் கதை வந்து நானும் லோகுன் என்னோட அசிஸ்டன்ட் பார்த்திபன் 3 பேரும் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு டிஸ்கஷன் வரும்போது நான் அஜித் சார் நடித்த விக்டர்ங்கிற அந்த கேரக்டர் மைண்டில் வந்து பார்த்துட்டு சதீஷ்னு ஃப்ரெண்டு மூலியமா சாரை வந்து மீட் பண்ணி சார்கிட்ட நான் கதை சொல்லும்போது, சார் இது வந்து டபுள் ஆக்ஷன் கதை தான், ஆனால் ஒருத்தன் கெட்டவன் இன்னொருத்தன் அவனை விட பெரிய கெட்டவன், இப்படி 2 கேரக்டருக்கு 2 பேருமே எனக்கு 2 பேரும் பண்ண மாதிரி வேணும். ஒரு கேரக்டர்லாம் ஒரு படத்தில் ஒரு எமோஷனில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு உடஞ்சி இருக்கிற ஒரு சூழலில் அழுகணும், ஆனால் சத்தம் வரக்கூடாது. ஆனால் ஒரு நல்ல சிங்கிள் ஷாட் வரும்போதும் அது பண்ணணும். இது மாதிரியானது இருக்குல்ல, இதெல்லாம் நாங்கள் வந்து உண்மையாக சொல்கிறோம், பொய்யா சொல்லலை. 5 நிமிஷம் தான், ஒரே டேக் தான். அப்படியே ஒரு ரிஹர்சல் பார்ப்போம், ஒரு டேக் தான் எடுத்தோம். பயங்கர அது வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்குன்னு ஒரு மரியாதை சினிமாவில் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒர்க் பண்ணும்போது அது அருண் விஜய் சார் மாதிரி ஆட்கள் கூட ஒர்க் பண்ணும்போது அது எனக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் என்னோட டெக்னீஷியன் குரூ வந்து எனி டைம் எந்த சுச்சுவேஷனுக்கும் ரெடியாக இருப்பாங்க. என்னோட ஏடிஸ் ஆகட்டும், மற்றபடி காஸ்டியூம் டிசைனர் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டரு, கேமராமேன் எல்லாருமே. இதனால் நமக்கு அந்த 2 இதுக்குமான வேரியேஷன் கொடுக்க முடிஞ்சது. லைட்டிங்கில் கூட அது ஒன்று பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக சிராஸ்குரோன்னு ஒரு லைட்டிங் பேட்டர்ன் எடுத்து இந்த படம் ஃபுல்லாக ஷேடோவும் ஒரு கேரக்டராக வரும். அந்த ஷேடோ படத்தில் ஒரு இடத்துல வரும், அதுவும் சேர்ந்தது தான் இந்த படம். அதனால் இவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரியுது, வேற என்னன்னு கரெக்டாக தெரியல. சார்கிட்ட பேசல, பட் சுரேஷ் சார்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அவர் சொல்லும் போதே வந்து இட் வாஸ் அஜித் சாருக்கான ஒரு டைட்டிலாக வச்சுருந்தாரு அப்படின்னும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த டைட்டில் கிடைச்சதுக்கு. பட் ஆனால் அந்த படத்துக்கான ஒரு நேர்த்தியான ஒரு டைட்டிலாக எனக்கு தோணுச்சு. ஏன்னா இதை விட ஒரு ஸ்ட்ராங்கர் டைட்டில் கிடைச்சிருக்காது. அவர் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருந்தப்போ இது அடுத்த நாளே இது சொன்னோன்னே சார் சூப்பர்னு முருகதாஸ் சார் இருக்குது சார், நான் போயிட்டு ஒரு 2 days டைம் கொடுங்க அப்படின்னாரு. பட் நெக்ஸ்ட் அடுத்த நாளே வந்து சார் கொடுத்துட்டாரு சார் அப்படின்னாரு. சார் ஒரு ரெஸ்பான்சிபிளாகவும் இருந்தது. பட் இந்த கதையோட அந்த 2 கேரக்டர்ஸ்க்கான ஒரு ஸ்ட்ராங்கான டைட்டிலாக எனக்கு தோணுச்சு. ஐம் ரியலி ஹாப்பி தட் இந்த டைட்டில் இந்த படத்துக்கு அமைஞ்சது. வெந்தெழுந்தது காடு சிம்பு சாருக்கு அப்புறம் அதுவும் இதுதான் கேங்ஸ்டர் மூவிமா தான் ஃபுல்லாக. ஸோ இதுவும் ஸ்டன்னு. இதில் உங்களை டேரக்டர் ஏதாவது ஃபைட் பண்ணதுக்கு அதில் வாய்ப்பு ஏதாவது கொடுத்துருக்காரா? அருண் விஜய் சார் இருக்கும் போது அவரே அடிச்சு உடைப்பாரு. ஸோ உங்களை தூக்கி ஏதாவது அந்த சொல்ல வச்சாங்களா? எல்லா ஃபைட்டுக்கும் அவங்க தான் காரணம். சார் சொல்லிட்டாங்களா அதான் ஃபைட்டுக்கா நான் தான் காரணம். ஸோ maybe there is a fight, maybe you have to go 25th cinema and அப்புறம் we'll get to know. இல்ல லைஃப் மகாபாரதம் எல்லாரும் ஒரு ஹீரோ பெண்ணை வச்சு தான் சண்டையே ஸ்டார்ட் ஆச்சு. அந்த மாதிரியான்னு கேட்குறோம். அந்த மாதிரி சார் டாக்டர் சார் குட் ஈவினிங் சார். பட் அதையும் தாண்டி வந்து அந்த பல்ல அந்த கம்பி வச்ச மாதிரி ஒரு கேரக்டர், அதை பார்க்கும்போது அந்த மைக்கேல் மதன் காமராஜன்ல சிவாஜி சார் கேட்பார் அந்த ஃபைட்ல, எஸ்டேட் ஃபைட்ல, சார் அந்த சொத்தப்பழம் அடிச்சிட்டீங்களா அப்படிமா ஒரு சிரிச்சுட்டு ஒரு ஈவல் மாதிரி சிரிச்சு அடிப்பாரு திருப்பி. அவர் அந்த மாதிரி ஸ்டண்ட் கேரக்டர் அவர் சார் வந்து ஒரு அந்த சிரிக்கிற கேரக்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த கேரக்டர் எப்படி சார் ஒரு சார்? அது ஆக்சுவலா இந்த கதை ஃபுல்லாவே ஒரு யூனியன் பிரதேசத்தில் நடக்கிறது தான். பாண்டிச்சேரியில் ஆரம்பிக்கிற கதை ஒரு கோவா, மாஹே இந்த மாதிரி தான் டிராவல் ஆகும். அதனால நீங்க இது வந்து கூட ஃபாரின் சாங்குன்னு நினைச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக ஃபாரின் போய் எடுக்கணும்னு கிடையாது. எனக்கு அந்த ஆர்கிடெக்சர் இருக்குல்ல, அது இங்கே இந்தியாவில் எனக்கு மேட்ச் ஆகலை. ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு ஃப்ரீயாக வச்சு ரோட்ஸ் காலியாக 2 பேர் சந்தோஷமாக அப்படியே ஒரு பேர்ட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கணுங்கிறதுக்கு அது மலாக்கான ஒரு இடத்துல அமைஞ்சது. அதுக்காக போனது, கதைக்காக தான் அந்த சாங் கூட அங்கே போனது. அந்த ஃப்ளோவில் அப்படியே இருக்கணும், அந்த ஆர்கிடெக்சர் கூட மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் போனது.
இந்த ஒரு டால் பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு ப்ரோக்கன் இருக்கும், ஒரு ஷேடோஸ் இருக்கும். இது ஒரு டோனாக வந்து ஒரு பிளான் பண்ணி தான் அது பண்ணது. இப்போ நீங்கள் கேட்குற அந்த இது வந்து என்னென்னா, எனக்கு நிறைய சீன்ஸில் இவர் கெட்டவன் காட்டுற மாதிரி இருக்காது. வரும்போது இப்போ அந்த பல்லு கிளிப்பு போடுதுன்னா அவனுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட் இருக்கணும், ஃபாஸ்ட்டாக ஒரு ரேஷ் ஒரு வேகமாக போகும்போது ஏதாவது நடந்திருக்கு, இல்லை யாராவது அடிச்சு அன்கான்ஷியஸில் ஏதாவது பண்ணியிருக்கணும். இது வந்து எனக்கு ஒன்று தேவைப்படுது அவர் பார்க்கும்போது. பட் அதுக்கு அடுத்தது கதைன்னு ஒன்று இருக்குது, அந்த கதை ஒரு எமோஷன் கொடுக்கும். ரெண்டாவது இந்த கேரக்டர் ஒரு கோவா சைடில் அது புதுசா இருக்குன்னு சொல்லுவாங்க சார். கமலஹாசன் சார் பண்ணது சொத்தப்பட்ட அந்த கேரக்டர். அப்புறம் இது மாமங்கம்ல வந்து ஒரு வெத்தலை போட்டு ஒரு ஈவன் கேரக்டர். இது டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு. நன்றி 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 நன்றி. அந்த ஸ்மைல் அதுக்கெல்லாம் நல்லா இருந்தது ஒரு லுக்குக்கு. நன்றி. Okay, 2 questions. It looks very impressive. As always, it's very promising. We are looking forward to the film. First question is to the heroine, Siddhi Nandi. Our Arun Pujay, when he was talking, he was saying that you need to be bold to kind of take up this character. So we're kind of wondering what made him say that. So if you can throw a little more light about your character and what was especially challenging about it, because he would have chosen his words very wisely. So we're kind of counting on it. So we want to know what is difficult about this particular character. Actually got on the right exact words. See, the character, like I said in my speech also, I like playing characters that are serving a purpose in a film. Be it Vendathanandathikada, even though VTKL, screen space ரொம்ப கம்மியான இருக்கு, but there was a purpose that she was for putting in the film. Similarly with Kadar Basha, there was an entire Kadar Basha also, there was an entire story revolving around the female protagonist. And the Mari Retta Talale, when Thiru sir came and narrated the script to me, I was sold on the idea that this story is revolving around Andre. That is my character's name. The lens that people can go for love. And does that love come back at the end? Maybe sometimes it does, maybe sometimes it doesn't. And that's what the film is all about. So I think on 25th you'll get to know. In that case, I'll ask the next question to the director. Sir, in the படத்துக்கு கதை வந்து what inspired you to write this story? What was the inspiration behind the whole thing? Is it an imaginary thing? Was there a real life? இல்லை இமேஜின் கிடையாது. இது ஒரு இன்ஸ்பயர் ஆனது தான். நான் ஷேக்ஸ்பியரோட மெக்பத்தில் இருந்து தான் இந்த ஸ்டோரி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து அதோட தீம் அப்படியே இதில் இருக்கும். ரூத்லெஸ் ஆம்பிஷன் லீட்ஸ் டு இட்ஸ் ஓன் டெஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்கும். அதாவது முறைகேடான லட்சியம் உங்களை தவறான ஒரு பாதைக்கு கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு இருக்கும். இது வந்து ஒரு நாயர் ஜானரில் செட் ஆகிற ஒரு விஷயம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சூப்பர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது. நல்ல வேலைடா ஏதோ சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு நம்மளும் எதுவும் தப்பு பண்ணலை அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஒரு லெசன் இந்த மாதிரி தான். நல்ல வேலை நம்ம இப்போ சேஃபாக இருக்கோம், தப்புன்னு யாருமே பார்க்கலன்னு யாரும் எந்த விஷயத்தையும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தையும் ஒரு உணர்வையும் கொடுக்கும். அதுதான் வந்து ஆக்சுவலாக ஷேக்ஸ்பியர்கிட்ட எடுத்துக்கிட்டது. ஒரு ஷார்ட் ஸ்டோரி மட்டும் ஹெமிங்வேட் இருந்து கொஞ்சம் உருவிட்டேன், அவ்வளோதான். Yeah, actually Vanangan முடிச்சிட்டு we started. அதில் I was the process of losing weight. ஏன்னா வனங்கானில் we didn't work out இல்லையா. ஸோ அப்போது சார் சொன்ன சார் நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னும் போது இல்லை சார் ஒரு கேரக்டருக்கு நம்ம கொஞ்சம் அந்த ஒரு இது இருக்கட்டும் சார் அப்படின்னாரு. ஸோ வி மேட் யூஸ் ஆஃப் இட். அண்ட் போகிற டைமில் பிகாஸ் அதை நீங்கள் பார்க்கும்போது தெரியும், அந்த அடுத்த கேரக்டர் வரும்போது I would have shed it away. Yes. அது அந்த மாதிரி தான் we planned it out. எப்படி சேஞ்ச் பண்ணிட்டீங்க? வனங்கான்ல இருந்து एक्चुअली பாலா சார் படம் பண்ணாரு, அதுலயே வந்து சில ஹீரோஸ் வந்து ஸ்டாண்ட் ஆயிடுவாங்க. அதுல இருந்து எப்படி நீங்க வெளிய இல்ல அதுதான் இப்போ நான் தான் சொன்னேனே, இப்போ இட் டுக் மீ ஒரு 2-3 months ஆச்சு வெளியில வர்றதுக்கே அந்த கேரக்டர்லேருந்து. அதுதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் திருவிட்டேன் சார், அந்த மாதிரி ஏதாவது அந்த ரிசம்பிளன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க, பிகாஸ் என்ன அறியாமல் சில சம்டைம்ஸ் இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்குங்க அப்படின்னு. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி ஏதாவது ஒரு இடம் இருந்துச்சுன்னா ஹி வுட் ஹவ் டோல்ட், நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தட்ஸ் ஹவ் இட் வாஸ். அண்ட் வெரி வெல் ரிட்டன் ஸ்க்ரீன் பிளேயாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங். ஒரு ஜாலியாக ஒர்க் பண்ணோம், நைட் அண்ட் டே போட்டு அடிச்சாரு.
ஆனால் பட் இட் இஸ் குட் ஃபன் அண்ட் தேங்க்ஸ் டு என்னோட லுக்கு எல்லாத்துமே காஸ்டியூம் டிசைனர் இங்கே இருக்காங்க, அவங்கலாம் செட் பண்ணாங்க. அண்ட் டிஜோ எல்லாருமே ஐ திங்க் எவ்ரி ஒன் எஃபர்ட் தான் அந்த நீங்கள் பார்க்குற அந்த கேரக்டர் டிஃப்ரென்சியேஷன். ஹீரோயின் பேஸ்ட் மூவிஸ்லாம் கதவு தட்ட ஆரம்பிச்சிடும். Are you ready? I've already started. ஒரே அப்படி சார்